ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒழுங்கா வீடியோ போடாததுனால, உங்க கூட பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம அட்மின்க்கு மேரேஜ்ன்னு தெரியும். எப்போன்னு தெரியாது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை 12ஆம் தேதி. ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு என்கேஜ்மெண்ட். ஜூலை 13 திங்கட்கிழமை கல்யாணம். என்னது என்கேஜ்மெண்டா? எத்தன தடவமா என்கேஜ்மெண்ட்ன்னு நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். அப்போ நடந்தது என்கேஜ்மெண்ட் கிடையாது. அப்போ பூ தான் வச்சாங்க. பூ வச்சுட்டு போய் 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுல்ல. அதனாலயே நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. பூ வச்சுட்டு போயே ரொம்ப நாள் ஆச்சேம்மா. கல்யாணம் என்னாச்சு? கல்யாண செய்தி பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டோம். ஜூலை 12ஆம் தேதி என்கேஜ்மெண்ட். ஜூலை 13ஆம் தேதி மேரேஜ். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்க கல்யாணத்துக்கு நாங்க வரலாமா? இல்ல எங்கள கூப்பிடவே மாட்டீங்களா? அப்படின்னு. நீங்க இல்லாமலாங்க. கண்டிப்பா எல்லாருமே வாங்க. இன்விடேஷன் போஸ்ட் பண்றேன். அப்புறம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். அதுல நெறைய பெரியவங்க இருக்கீங்க. பெரியவங்க நெறைய பேரு கமெண்ட்லாம் பண்ணுவீங்க. உங்க பிளெஸிங் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்புறம் என்ன இவ்ளோ நாளா சொல்லாம விட்டுட்டீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. உங்களுக்கே தெரியும். நெறைய வாட்டி நீங்களும் கல்யாணம் எப்போன்னு கேட்கும்போது, மே, செப்டம்பர், டிசம்பர், அப்புறம் மறுபடியும் ஜனவரி, மறுபடியும் மே. இந்த மாதிரி கமெண்ட்ல சொல்லிட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு ரீசன்னால அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீங்களே என்னாச்சு? டிசம்பர்லயே மேரேஜ்னு சொன்னியே, என்னமா கல்யாணத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே? ஏதாவது பிரச்சனையாமா? உன் மேல உள்ள அன்புனால தான் கேட்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கும் புரிஞ்சுது. அதனால தான் இந்த வாட்டி எல்லாம் ரெடியானதுக்கு பிறவைக்கு இந்த குட் நியூஸை உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா என் மேரேஜுக்கு நீங்க வாங்க. அப்புறம் எங்கள புரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்டின்னா, ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னால இந்த மந்த் ப்ராப்பரா வீடியோ குடுக்க முடியாது அப்டின்னு. அத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்காக தான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் 1 வீக் பொறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா என்னால வீடியோ போட முடியாது. மேக்ஸிமம் கம்மிங் மண்டேக்கு நெக்ஸ்ட் மண்டே அப்போலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிருவேன்னு தான் நினைக்கிறேன். குட் நியூஸ் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒருத்தங்கள பத்தி ஷேர் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. ஓகே, எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நெனச்ச விஷயம் இவ்ளோதான். எல்லாருமே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, ஸ்டோரியோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் வீடியோ பார்ப்பீங்க. இது ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கான்வர்சேஷன் முடியும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கலாம். 0ல இருக்கிறவங்களும் ஒரு நாள் அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் அட்மின் யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தவங்கன்னு தெரியாது. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரே ஒருத்தங்க ஒரே ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எதை வேணாலும் அவங்களால சாதிக்க முடியும். அது யாருன்னா, அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க இவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில முக்கியம் தான். இவங்க எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒருத்தங்க இருக்காங்க. அதான் காட். நான் இங்க பேசும்போது என்னோட நம்பிக்கையான ஜீசஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அவங்களுக்கு அவங்கவங்க கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இல்லாதவங்களும் இருக்கலாம். அ கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மனசாட்சிப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளுக்கு பயந்து நடக்கணும். எல்லா விஷயத்தையும் கடவுள் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கடவுளுக்கு நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைப்பாங்க. ரெண்டும் ஓகே. ஒன்றும் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னொன்று கடவுளுக்கு எதிராக நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. 2 கேரக்டர்ஸ். நான் ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட வீட்டில் உள்ள பொண்ணு. குடிசை வீட்டில் இருந்திருக்கோம். மழை பெய்யும் போது மழையில் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குதோ அதே அளவுக்கு மழை பெய்யும் போது வர மின்னலை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும். எப்பெல்லாம் மழை பெய்யும் போது மழையை பார்த்து ரசிக்கிறனோ அப்போ எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வரது. குடிசை வீட்டில் இருக்கும்போது சைடு கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அப்போ வானம்லாம் அப்படியே தெரியும். மழை பெய்யும் போது இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுறதெல்லாம் நம்ம மேலேயே வந்து விழுந்த மாதிரி இருக்கும். என் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு நாங்கள் அழுதது இப்போ ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது எல்லாமே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கும். ஆனால் இன்னைக்கு என் மேரேஜுக்கு பாதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் நானே பார்த்துக்கிற மாதிரி ஜீசஸ் என்னை பிளஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்போவுமே எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நாளைக்கான விஷயத்த அவர் பார்த்துப்பாரு. நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்மளை விட நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க காட் தான். எப்போவுமே அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இருக்க நானே ஒரு கட்டத்தில் என்னால் இதுக்கு மேலே உழைக்க முடியலைன்னு எங்கள் வீட்டில் கத்தியிருக்கேன். என் அம்மா அப்பா கிட்ட சத்தம் போட்டிருக்கேன். பாரத்தை நான் சுமக்க ஆரம்பிச்சதான் என்னை மொத்தமாக விட்டுட்டீங்களேன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப லேட்டா ஒரு கட்டத்தில் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சக்ஸஸ் எனக்கு யார் கொடுத்தது? நான் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? ஜீசஸ். அவர் இருக்கும்போது நாளைக்கான விஷயத்த நினைச்சு நான் ஏன் கவலைப்படணும்? 0ல இருந்து ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு எனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நிறைய பாத்துக்கிறேன். நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? காட். இதெல்லாம் கொடுத்தது யாரு? காட். இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஒரு நோட்டு, ஒரு பென்னு, அப்புறம் என்னோட ஃபோன், இதெல்லாம் என் முன்ன வச்சுட்டு முழங்கால நின்று ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா, இப்படி ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என் ஃபேமிலி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதில் ஒரு ஏர்னிங் கொடுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணேன்.
சீரியஸா ஒரு வருஷம் எனக்கு இந்த யூடியூப்ல இருந்து எந்த சேலரியுமே வரல. ஆனா என்னைக்குமே நான் மனசு உடைஞ்சு போனது கிடையாது. சரி ஓகே, கடவுளுக்கு விருப்பம் இல்ல, நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்காக போடுவோம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவே ஒரு நாள் கிளிக் ஆச்சு. என் கல்யாணத்துக்காக நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். என் அம்மா அப்பாவோட பாரம் பாதியை நான் குறைச்சிருக்கேன். நான் முக்கியமா இதை சொல்றதுக்கு காரணம், நிறைய பேர் பேசி கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, நாளைக்கு இந்த பிள்ளைங்களை நான் எப்படி கரையாத்த போறேன் அப்படின்னு புலம்பி தள்ளுவாங்க. ஆனா கடவுள் நம்பிக்கையும் அதிகமா இருக்கும். இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவர் நினைச்சா ஒரு நிமிஷம் போதும். என் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டனா, ஏதாவது ஒரு விஷயத்த காட் கொடுத்துருக்காங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய மாட்டாங்களா? மேக்சிமம் இங்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? எல்லா விஷயத்தையும் கடவுள் கிட்ட விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே உழைக்காம இருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆ, படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கடவுள் கிட்ட சொல்லிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க. நான் பாஸ் பண்ணிடுவேன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதுங்க. நமக்கான எஃபோர்ட்டை நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாருமே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்காதுங்க. உங்க பிரேயர்ல என் சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு, என் நிலைமை இந்த மாதிரி இருக்கு, என் தேவைகளையும் என் மனசுல இருக்க கஷ்டத்தையும் மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கையில எதை தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை தாங்க. மனசு வலிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய மன வலிமையை தாங்க. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்துல போயிருக்கும். காட் என் வாழ்க்கையில பண்ண எல்லா அதிசயங்களையும் நான் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும்போது மனுஷங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் கடவுள் நம்பிக்கையை பத்தி நான் பேசிட்டு இருப்பேன், அவங்களோட மைண்ட் வேற மாதிரி போகும். அப்படியே 4 பேர்கிட்ட போய் பேசுவாங்க. இவ்ளோ பண்றாள்னா அவ சம்பளம் 1 லட்சம் ரூபாய் இல்லாமலா இருக்கும், இல்ல 1.5 லட்சம் ரூபாய் இருக்குமோ? நம்ம பேசக்கூடிய விஷயம் ஒண்ணு. ஸ்டார்டிங் 4000 சேலரிக்கு போன நானு இப்ப அதுல இருந்து டபுள் மடங்கு சேலரி கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதை நினைச்சு நான் காட்க்கு தேங்க் பண்ணுவேனே தவிர எப்போ 1 லேக் வாங்கணும், 1.5 லேக்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டது கிடையாது. காட் எனக்காக கொடுத்துருக்கிறதுல நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால தான் சொல்றேன், மனுஷங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாதுங்க. நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளோட கஷ்டம், பெயின் எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மள புரிஞ்சுக்க கூடியது யாருன்னா காட் மட்டும்தான். லாஸ்ட் கொஞ்சம் வருஷமா நான் நிறைய நெகட்டிவ்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்மந்தமே இருக்காது, நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம சேனல்ல கூட பார்த்துருப்பீங்க. தப்பே பண்ணாம நிறைய இடத்துல நான் அழுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் ஜீசஸ் கிட்ட கேட்பேன், இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறீங்க? அப்ப எல்லாம் எனக்கு கிடைக்கிற பதில், கஷ்டம் வரும்போது தான் இன்னும் நீ என் கூட நெருக்கமாவ, என்னை தேடி நீ வருவ. நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னா நம்ம காடை தேடி போவோமா? ஆகா, எனக்கு தான் எல்லாமே கிடைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்குள்ள வரும் இல்லைங்களா? கஷ்டம் வர்றது நல்லதுக்கு தான், அது நம்மளை உருவாக்குறதுக்கு தான். ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்போ சொல்றேன், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இது. எதுக்குமே உடஞ்சு போகாதுங்க. அவர் பார்த்துப்பாரு, எல்லாமே காடு பார்த்துப்பாரு. உங்களோட எஃபோர்ட்டை போட்டுட்டே இருங்க. உங்க வெற்றிய யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. யாரையும் பார்த்து பொறாமப்படாதுங்க, யாரையும் வீழ்த்தணும்னு நினைக்காதுங்க. உங்க மனசு காடுக்கு தெரியும், உங்களை வெற்றியோட உச்சத்துல கொண்டு போய் அழகு பாப்பாரு. ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கிறதுக்கு முன்னாடி பல தடைகள் வரும். நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் எல்லாம் கிடையாது. இருந்தேன், லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங். யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா சரிதான் போன டைரக்டாவே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட தண்ணி எடுத்து கொடுத்து அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் உண்டு. இப்போ என் கையில ஏதாவது சின்னதா குத்துப்பட்டு ஒரு டிராப் பிளட் வந்தாலே போதும், அதோட சேர்த்து மயக்கமும் வந்துடும். அப்போ இருந்த ஸ்ட்ராங் இப்ப கிடையாதுதான். ஆனா அப்போ விட சுஜிக்கு இப்போ கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஒரு சில நேரத்துல தோணும், சாரி என் பர்சனல் லைஃப்ல சொல்றேன், உங்களுக்கு சேனல்ல நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் மட்டும் தான் தெரியும். பர்சனல் விஷயத்துல சொல்றேன், ஒரு சில நேரத்துல தோணும், ஏன் இவ்வளவு கசகசன்னு மனுஷங்க இருக்காங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசியே ஒரு ஆளை உடைச்சிடுறாங்களே அப்படின்னு. ஒன்னே ஒண்ணுதாங்க, எல்லாருக்கும் சொல்றேன், காட். அவர் மட்டும் உங்க கூட இருந்தா யாராலே உங்களை அசைக்கவே முடியாது. நிறைய தடை வரலாம், நிறைய போராட்டம் வரலாம், ஆனா உங்க வளர்ச்சிய யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் பெட்டு பக்கத்துல கேலண்டர் மாதிரி ஒன்று தொங்க விட்டுருப்பேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அப்படி 12 மந்த். அதெல்லாம் ஜனவரி 1 இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் பர்த்டே, இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் வெட்டிங் டே. டெய்லி என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இவங்களோட போட்டோ போட்டு இவங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு இவங்க இப்படி 1-2 பேருக்காவது விஷ் இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. எல்லா குரூப்புக்கும் நான் தான் ஞாபகப்படுத்துவேன் இன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷங்களை சந்தோஷப்படுத்துறதுல நான் ஒரு நம்பர் 1 இடத்துல இருந்தேன். நான் எல்லாருக்கும் விஷ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. அப்படியே மார்ச் 10 வரும்போது ஹாப்பி பர்த்டே சுஜி, ஹாப்பி பர்த்டே தங்கச்சி, ஹாப்பி பர்த்டே அக்கா, ஹாப்பி பர்த்டே மக்களே, ஹாப்பி பர்த்டே டி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். மேக்ஸிமம் எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜினோ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்க விஷயம் வெளியே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது.
அந்த இயர் மார்ச் 10 வரும்போது எனக்கு விஷ் பண்ணது ஜினோ மட்டும்தான். எல்லா வருஷம் மாதிரி நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்கன்னு நைட்டு 12 அப்படியே காத்துட்டு இருக்கேன். ஒரு பர்சன் கிட்ட இருந்து கூட அடுத்த நாள் முடிஞ்சதுக்கு பிறகு விஷ் வரல. எல்லாருக்கும் தெரியும், ஆனா எனக்கு விஷ் பண்ணது ஜினோ மட்டும்தான். அன்னைக்கு அந்த கேலண்டரை கிழிச்சு போட்டேன். இந்த உலகத்துல மனுஷங்களை சந்தோஷப்படுத்தவும் முடியாது, திருப்திப்படுத்தவும் முடியாது. உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ் போதும், ஒரு தப்பான விஷயம் போதும், வெறுத்துருவாங்க, உங்களை வெறுத்துருவாங்க, தூக்கி கால்ல போட்டு மிதிச்சிருவாங்க. அந்த வருஷத்துக்கு பிறகுல இருந்து என் பர்த்டேக்கு யாரும் விஷ் பண்றதை நான் விரும்ப மாட்டேன். எனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது ஜினோக்கு நல்லாவே தெரியும். அதனாலே என்னோட பர்த்டே வரும்போது யூடியூப்ல போஸ்ட் போட்டுறேன், ஏன்னா நீங்க எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா அந்த வருஷத்துக்கு பிறகு என்னோட பர்த்டே வரும்போது ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் ஆஃப் பண்ணிடுவேன். நான் நல்லா இருந்தாலும் என்னை மதிச்சு மறுபடியும் நீங்க வந்தீங்கன்னா ஏத்துப்பேன். ஆனா அது ஒரு அளவோட நிற்கும். நான் மனுஷங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால உங்ககிட்ட சொல்றேன், நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்காதுங்க. கண்ணை மூடிட்டு எல்லாரையும் நம்பாதுங்க. நான் குடிசை வீட்டில் இருந்தது, கஷ்டப்பட்டது, எப்படி நான் படித்தேன், 10th பப்ளிக் எக்ஸாம் மண்ணெண்ண விளக்கு இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் படித்து எழுதினேன். இது எல்லாமே யூடியூப்ல இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய அட்மின்ங்க கிட்ட கூட நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் அனுச்சுட்டியானோ, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட கூட என்னோட பர்சனல் விஷயம் எல்லாம் நான் ஷேர் பண்றதுக்கு 1 year ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப்பை பற்றி மட்டும்தான் பேசிப்போம். அதிகமாக மனுஷங்களை நம்பி அளவுக்கு அதிகமாக நான் நொந்து போயிருந்த நாள் உண்டு. உங்க மேல ஒரு சின்ன தப்பு கண்டுபிடிச்சா போதும், போயிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், பக்கம் பக்கமா உங்ககிட்ட பேசுறதும், பக்கமா உங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறதும். இப்போ நாங்க இருக்கிற வீடு கவர்மெண்ட் வீடு, கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான். இதை கூட நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாது. அதோ இப்போ சொன்னேன்ல அனு, அவங்க கிட்ட மட்டும்தான் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை விட எனக்கு அனுக்கு மேல நம்பிக்கை. என்ன ஆனாலும் என்னோட சீக்கிரட்டை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு பிடிக்காதவங்க அவங்க கிட்ட பேசினாலும் அவங்களோட சீக்கிரட்டை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா உறவும் அமையாதுன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. எங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமா மத்தவங்களை பத்தி பேசிட்டே இருந்தா எங்க அம்மாக்கு ஒரு வார்னிங் கொடுப்பேன். நான் எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டே இருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நம்மளை பத்தி தப்பா இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லலாம். சோ ஒன்னே ஒண்ணுதாங்க உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன், மனுஷங்களுக்கு அதிகமா இடம் கொடுக்காதுங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். பேசுங்க, எல்லார்கிட்டயும் பேசுங்க, ஆனா அதிகமா நம்பாதுங்க. அதிகமா காட நம்புங்க. கஷ்டத்தை அதிகமா மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதுங்க, காட் கிட்ட ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ரொம்ப டிப்ரெஷன். உங்களுக்கு தெரியும், இப்போ 1 year தான் நான் வீட்டில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஒர்க் பண்ணணும், மறுபடியும் நைட்டு சேனலுக்காக உழைக்கணும், தூக்கம் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போதும், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படின்னு ஜாப் ரிசைன் பண்ணும்போது கூட யோசித்தேன், முடிஞ்சுது நம்மளோட லைஃப் இதோட அப்படின்னு. ஆனால் இல்லை, உனக்காக நான் இருக்கேன்னு பல இடத்துல எனக்கு ஜீசஸ் புரிய வச்சுட்டே இருந்தாங்க. அதிகமாக யார்கிட்டயும் ஆர்கியூ பண்ணாதுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காடுக்கு கொடுங்க. அதை தான் திருப்பி 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 சொல்லுவேன். நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஜீசஸ் மட்டும்தான். என் உழைப்பு, அவரோட உதவி. இந்த சந்தோஷமான டைம்லாம் என் லைஃப்ல முக்கியமா இருக்க ஜீசஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா அதிகமா கடவுளை தேடுங்க. வெற்றி உங்க பக்கத்துல நெருங்கிட்டே இருக்கு. கூடவே உங்க உழைப்பையும் போட்டுட்டே இருங்க. நாளைக்கான காரியங்களை நினைச்சு இன்னைக்கு அழாதுங்க, அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியும். நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களா அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஒன்னே ஒண்ணு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மனசாட்சிக்கு பயந்து வாழுங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு, அவருக்கு பயந்து வாழணும்னு மட்டும் நினைங்க, மத்ததெல்லாம் நல்லதாவே நடக்கும். இன்னொரு விஷயம், யாராவது உடஞ்சு போயிருக்கும் போது அவங்களுக்கு நீங்க கை கொடுத்து தூக்கி விடுங்க. அது ஒன்றும் தப்பு இல்ல, அவங்க கூட இருங்க, தப்பே இல்ல. என்னோட ஒரு சில ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சூசைட் பண்ற தாட்டு கூட எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட யாராவது எனக்கு சூசைட் பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்றாங்கன்னா நம்ம தப்பான முடிவெடுத்துருவோமோன்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க கூட பேசுங்க, அவங்க பிரச்சனையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்க, அது தப்பே இல்ல. நான் சொல்றது, அளவுக்கு அதிகமா நம்பாதுங்க, உங்க சீக்ரெட்டை ஷேர் பண்ணாதுங்க, அளவுக்கு அதிகமா காடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அவ்வளவுதான். உங்களை யாராவது காயப்படுத்தினாலும் அவங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. நான் யார் மனசையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினான்னு எனக்கு தெரியாது. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம பேசணும் தான், அப்பதான் பேசினேன்னு நினைக்கிறேன். யார் மனசையாவது நிஜமாவே காயப்படுத்தியிருந்தா, காயப்படுத்துற மாதிரி இருந்திருந்தா சாரி. உங்க ப்ரேயர்ல என்னையே நினைச்சுக்கோங்க. ஒரு நியூ லைஃப்ல கால் எடுத்து வைக்க போறோம். ஒரு விதமான பயம், பதட்டம், அது எனக்குள்ள ஒரு 2 வீக்ஸா இருந்துட்டே இருக்கு. நான் ரொம்ப நம்பி ரொம்ப க்ளோஸா பேசுறது அனுச்சுட்டியானு, அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஜெசிகா. 2 பேரும் சொல்லுவாங்க, இவ்வளோ தெரிஞ்சவர் தேவையில்லாம பயப்படுற அப்படிம்பாங்க. என்னதான் தெரிஞ்சவங்கனாலும் ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ள எடுத்து வைக்கும்போது ஒரு விதமான பயம் இருக்கும்ல.
அந்த பயத்தோட இருக்கும்போது தான் அந்த கமெண்ட் வந்துச்சு. அர்ஜுன் மாதிரி உங்களுக்கும் உங்களை அடிச்சு உதைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க விஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயம் இன்னும் கொஞ்சம் கூடிடுச்சு. அப்படியெல்லாம் நடக்காது. இருந்தாலும் ஒரு நியூ லைஃபுக்குள்ள போறேன் இல்லையா, காயப்படுத்துற மாதிரி பேச வேண்டாமே. எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. பெரியவங்களோட பிளஸ்ஸிங்கும் வேணும் எங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஏதாவது தப்பா பேசியிருந்தா, யாரையாவது காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா சாரி, மன்னிச்சிருங்க. ஒரு வாரம் தாண்டி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன மறந்துடாதுங்க. கண்டிப்பா ஒரு வாரம் தாண்டி வந்துருவேன். எனக்காக இந்த ஒரு வாரமும் பொறுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எங்களை பிளஸ் பண்ணுங்க. அது போதும் எனக்கு. ஓகே, பாய்.